நான் முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் போய் பார்த்துருப்பீங்க. டிவிகேக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க, விஷயத்தை தவிர்த்து நீங்கள் எந்த காரணம் கூட சொல்லலாம் அப்படின்ட்டு. 200 கமெண்ட் இருக்குது. 200 கமெண்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 கமெண்ட் ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேப்பா, பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம் இதுக்காக அப்படின்ட்டு. மீதி 198 கமெண்டும் முட்டாள்தனமாக தற்குறித்தனமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆல்ரெடி என்டிக்கில் நிறைய கொள்கை, இதோட நீ சொல்கிற அந்த சமத்துவ கொள்கை இல்லாத கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோயேன். இப்போ இருக்கிற எல்லா கட்சிக்குமே அந்த சமத்துவ கொள்கை எல்லாத்துக்குமே இருக்குது. அவனத்தில் இவ்வளோ கொள்கை இருக்குன்னா அதில் ஒன்று தான் சமத்துவம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு கொள்கையை வச்சு சமத்துவத்தை வச்சு மட்டுமே நீங்கள் எப்படி அரசியல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? டிவிக்காரனுக்கு நான் இதான் கேட்குற கேள்வி. எப்படி இது சாத்தியமாகும், சாத்தியக்கூறு அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் இதுக்கும் ஒரு கமெண்ட்டை தெரிவிச்சுட்டு போங்க. பெரியாரை அம்பேத்கரை முன்னாடி எட்டு வந்து நிறுத்தியிருக்காருப்பா, அதனால் ஒரு சமத்துவம் நிலைநாட்டப்படுது, அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோங்க. ஓகே, அப்போயே அந்த ஜாதி வன்கொடுமை, இந்த ஜாதி ஆணவ படுகொலை இதை பற்றிலாம் உங்கள் தலைவர் பேசலை, இதுக்காக போராட்டம் எதுவும் முன்னெடுக்கலை. ஏங்க, கட்சி ஆரம்பித்த பின்னாடி என்ன பண்ணதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற போது அது பண்ண இது பண்ணான்னு சொல்கிறத வந்து எக்காரணத்தை கொண்டு என்னால் ஏற்றுக்க முடியாது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் எந்தெந்த போராட்டம் நீங்கள் முன்னெடுத்தீங்க, எந்தெந்த இதெல்லாம் முன்னெடுத்து உங்களால் தீர்வு காண முடிஞ்சு? யோசிங்க, கூடவே சொல்லிட்டும் போங்க.